Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. பழனி முருகன் கோயில் கும்பாபிஷேகம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. காட்சிகளை பார்க்கலாம். இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும். நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் அந்த அழகான திருப்புகழை பாடுவாங்க. அதை தொடர்ந்து நமக்கு கும்பாபிஷேக நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. யாகசாலையில பூர்ணாகதிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூர்ணாகதியானது நிறைவு பெற்ற உடனேயே கடங்கள் புறப்பட்டு பலமாக வந்து மேலே விமானத்தை வந்து அடையும். பக்தர்கள் ஆங்காங்கே இருந்த இடத்தில் பொறுமையாக இருந்து இந்த கும்பாபிஷேக விழாவினை கண்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திருக்குடமுழுக்கு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விழா குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரமணிகண்டன் இணைகிறார். வீரமணிகண்டன், இன்னும் சற்று நேரத்தில் திருக்குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இந்த திருக்குடமுழுக்கு 8 to 9 மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன நிகழ்வுகளை, என்னென்ன காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும் அந்த நேரத்தில்? தளபதி நீங்க பார்க்கலாம், அதாவது நம்ம மலைப்பகுதிக்கு கீழே அடிவார பாத விநாயகர் கோயில்ல இருக்கும். அதாவது பதிவு பெறாத, விண்ணப்பம் பெற ஆன்லைன்ல பதிவு பெறாத பக்தர்கள் இந்த 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக அகண்ட திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பார்ப்பதற்காக தான் மக்கள் வந்து நீல பார்த்த அந்த காட்சியை பார்க்கலாம். பக்தர்கள் அதை பார்ப்பதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நள்ளிரவு 12 மணிலிருந்து அந்த குடமுழுக்கு விழாவை பதிவு பெறாத மக்கள், பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் இங்கே கூடியிருக்காங்க. அதை பார்ப்பதற்காக மாவட்ட நிர்வாகம், இந்து அறநிலைத்துறை சார்பாக திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது, LED திரைகள். அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். குறிப்பா நம்ம சொல்லணும்னா, இவர்கள் வந்து 11 மணிக்கு மேல அந்த கும்பாபிஷேகம் 9:45 முடிந்த பிறகு 11 மணிக்கு மேலதான் இலவச தரிசனம் அனுமதிக்கப்படுறார்கள். அதுக்காக தான் இவங்க எல்லாம் காத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பழனி நகரமே விழாக்குளம் போட்டு இருக்குது.
2006க்கு அப்புறம் 2016 ஆண்டுகளுக்கு அப்புறம் தற்போது தான் குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இருக்காங்க. தற்போது நாம அவங்கள்ட்ட பேசலாம். இங்க பழனி நிர்வாகம் என்ன மாதிரி வசதிகள்லாம் செஞ்சிருக்கு, நீங்க எவ்வளவு நேரம் வந்து காத்திருக்கீங்க? சார், நான் இரவு 12 மணிக்கு இங்கே பழனி முருகன் அடிவாரத்துக்கு வந்தேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் நெடுங்கல் கிராமத்திலேருந்து இங்கே வில்லேஜிலேருந்து வந்திருக்கிறேன். இங்கே இந்த பழனி மலை கோவிலில் வந்து 16 ஆண்டுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுல ரொம்ப வந்து சிறப்பு. இங்கே வந்து போக்குவரத்து வசதி, அனைத்து வசதிகளும், கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங், மக்களுக்கு வந்து கழிப்பிட வசதிகள் அனைத்தும் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு அமைச்சர் சேகர் பாபு ஐயா. அவர்களுக்கும் அந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஐயா, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு நேரம் வந்து காத்திருக்கீங்க? சென்னையிலேருந்து வந்துக்கிறேன் சார். நைட்டு வந்து 1 மணிக்கு வந்துங்க பழனிக்கு வந்துங்க சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக. ஆன்லைன் டிக்கெட்டு நான் எடுக்கல, அதனால வந்து வெயிட் பண்ணி 11 மணிக்கு காட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரீ தரிசனம். அதை பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு போகலான்னு நான் வந்திருக்கிறேன் சார். நல்ல வசதியாக இருக்குது. பெட்டாத்திலேருந்து வந்திருக்குங்க. பெட்டாத்திலேருந்து இருக்கு, கும்பாபிஷேகம் பார்க்க வந்திருக்குங்க. ரொம்ப சிறப்பு. வசதிகள்லாம் எப்படி இருக்கு? நீங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி என்ன மாதிரி அடிப்படை வசதிகள் ஏதாவது சிரமம் இருந்துச்சா? பழனி நகர் சிரமம் இல்லைங்க. நைட்டு 3 மணிக்கு வந்து ஒரு 9 மணிக்கு வந்து நல்லா சிரமம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலே பாஸ்ட் இல்லாதனால அனுமதி இல்லை, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா இருக்கு. தளபதி, நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது 16 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பழனி நகரத்தில் வந்து மலைக்கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது. அதை காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்து பழனி நகரில் குவிஞ்சிருக்காங்க. இந்த குடமுழுக்கு விழாவை முட்டி 3000 போலீஸ், தென்மண்டல ஐஜி தலைமையில் 3000 போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆங்காங்கே தனிப்படை போலீசாரும் இருக்காங்க. சீருடை இல்லாமல் பொதுமக்களுடன் போலீசார் வந்து இருக்காங்க. ட்ரோன்கள் 10 ட்ரோன்கள் வந்து பறக்க விடப்பட்டுள்ளது. தளபதி, இப்போ பழனியை பொறுத்த வரைக்கும் இந்த குடமுழுக்குக்காக தமிழகம் எங்கும், ஏன் பிற மாநிலங்கள்ல இருந்தும் கூட மக்கள் வந்த வண்ணம் இருப்பாங்க. அந்த வகையில சிறப்பு பேருந்துகள் அது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? எவ்வளவு பக்தர்கள் இன்றைக்கு பழனியில குழுமுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.